இன்றைக்கி மொறுன்னு நெத்திலி ஃப்ரை எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம அரைச்சி பண்ணும்போது ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பெரிய மீனாக இருந்தால் எப்படி மேரினேட் பண்ணணுன்றதுக்காக 2 சங்கரா மட்டும் எடுத்திருக்கேன். மற்றதெல்லாம் நமக்கு நெத்திலி தான். பெரிய மீனாக இருக்கும்போது இந்த மாதிரி உள்ளே எல்லாம் சேர்த்து நம்ம பெசரி வைக்கிற மாதிரி இருக்கும். மீன் எடுத்து மேலே கொஞ்சம், நடுவில் கொஞ்சம், சைடில் எல்லா சைடும் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி பரட்டி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குட்டி மீனாக இருக்கும்போது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு சேர்த்து பெசரி எடுத்துடலாம். நல்லா பெசரிடலாம். மசாலா வந்து எல்லா மீனுக்குமே சேர்கிற மாதிரி நல்லா பெசரிடலாம். நம்ம இப்போது ஒரு மூடி போட்டு மூடி இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். நம்ம எதை மேரினேட் பண்ணி பொரிக்கிற மாதிரி இருந்தாலும் அதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். உள்ளே எல்லாம் மசாலா இறங்கி பொரிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி மட்டும் எடுத்து வெளியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி கனமான தோசைக்கல் வச்சுக்கலாம். வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு இதை ஃபுல்லாக அப்படி நெத்திலியை தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் மட்டும் ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 minutes அப்படியே விட்டுடலாம். 15 minutesக்கு அப்புறம் அப்படி திருப்பி விட்டோன்னா நல்லா இந்த மாதிரி மொறுன்னு வந்துடும். திருப்பி விட்டு திருப்பி ஒரு 10 minutes அதே மாதிரி சிம்மில் இருக்கட்டும். இந்த மாதிரி விட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம். இதில் முள் கூட பெருசாக இருக்காது. அப்படி முள் எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவேன்னு சொன்னால் நம்ம எடுத்து கூட சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும், பயங்கர கிறிஸ்பியாக டேஸ்டி. இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.